Now, the second lesson, Life of Pi, written by John Martel, Canadian adventure fantasy novel. இது வந்து ஒரு science fiction. The story of Life of Pi was written by John Martel. It narrates the adventures of a boy, Pi, in the high sea, and how he lived in the sea for 227 days. ஒரு லைஃப் போட், ஒரு வாழ்க்கை படகுல ஒரு உயிர் காக்கும் படகு, வாழ்க்கை படகுல உயிர் காக்கும் படகு லைஃப் போட். அதில் he spent 227 days. Pi has lost his parents. Was orphaned in the middle of the Pacific. Was hanging to an oarனா துடுப்பு. அங்கே ரிச்சர்ட் பார்க்கர் யாருன்னு கேட்டால் ஒரு வயதான ஒரு வங்காள புலி. அடல்ட்டுனா வயதான இல்லை, இது நல்லா வளர்ச்சி அடைந்தான்னு அர்த்தம். ஹயனா கழுதை புலி. ஆரஞ்சு ஜூஸுங்கிறது உராங்குட்டாங்குடைய பேர். வேர் இன் த போட் ஆஃப் பை வந்து தண்ணியை தேடுறான். இதெல்லாம் கண்டு பயப்படாமல் he searches for water and drinks water greedily. The presence of Richard Parker gave him a motivation and a company to live. ரிச்சர்ட் பார்க்கருக்கு அவனுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு கம்பெனியாகவும் இருந்துச்சு. for 227 days in the sea. And then we go to the third supplementary என்ன? ஃபஸ்ட்டு வந்து அக்சினோ அதை God sees the truth but waits. ரெண்டு வந்து லைஃப் ஆஃப் பை. மூணு என்ன? 4 மிட்நைட் விசிட்டர், 5 அவர் ஆஃப் ட்ரூத்து, 6 ரிமெம்பர் சீசர். தேர்டு சப்ளிமெண்டரி வந்து என்னன்னு தெரியல. ஆசபிள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். யூசபிள்னு எழுதி முன்னாடி போடணும். அவர் ரொம்ப குண்டாக இருப்பான். ஸ்லாப்பின்னா ரொம்ப லேசி மேன். ஒரு டிடெக்டிவ் மாதிரியே இருக்க மாட்டான், ஆனால் இஸ் எ டிடெக்டிவ். இது மிசைல் ஏவுகணையை பற்றி ஒரு பேப்பர் வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹோட்டலில். இந்த கதை என்னன்னா, எப்படி ஆசபிள் ஒரு டிடெக்டிவ் மாதிரி இல்லாமல் குண்டாக இருந்துக்கிட்டு இன்னொருத்தனை ஏமாத்துறான். இன்னொரு எதிரி நாட்டு ஸ்பையை வந்து அவுட்விட்டட்னா அறிவால் தோக்கடிக்கிறது. அவுட்விட்டட் அதுதான். அண்ட் ஃபவுலருங்கிறது ஒரு ஜேர்னலிஸ்ட். அண்ட் ஆசபிள் என்டர்ட் த ரூம். தேன்னு வரும், டிஜிஒய். மேக்ஸுங்கிறவன் எதிரி ஸ்பை. அவன் வந்து துப்பாக்கி அவன் மேலே காட்டுறான், பாயிண்டிங் எ பிஸ்டல் ஆன் them. ஆனால் ஆசபிள் சொல்கிறான், நீ எப்படி அதை பற்றி கவலைப்படாமல் அந்த டாப்பிக்கை மாற்றுறான். ஹவ் டிட் யூ என்டர் த ரூம்? த்ரூ த பால்கனி அப்படின்னு கேட்குறான். ஆசபிள் டோல்டு தட் மேக்ஸ் had entered the room through the balcony. He ஃபூல்ங்கிறது தான் அவுட்விட்டட். He fooled அல்லது imagine the story of a balcony to fool Max. மேக்ஸை தான் எதிரி நாட்டு ஸ்பை. இவன் பேர் ஆசபிள். பால்கனி வழியாக வந்தியா? பால்கனியை மூட சொல்லி எத்தனை வாட்டி சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு அதான் போட ஆரம்பிச்சிட்டான். இந்த வெயிட்டர் அப்போ வந்து somebody knocks at the door. அது ஆசபிள் வந்து ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், சமயோசிதமாக, அதாவது காலத்துக்கு ஏற்றால் போல் மாற்றுறது தான். அவன் எப்படின்னா போலீஸ்ன்னு சொல்லிட்டான். உடனே உண்மையில் பால்கனி கிடையாது. இவன் பால்கனி வழியே தப்பிச்சு போகணும்னு நினச்சிட்டு, பட் அவுட் சைட் தெர் வாஸ் நோ பால்கனி. ஆசபிள் மேட் மேக்ஸ் திங்க் தட் தெர் வாஸ் அ பால்கனி, பட் பால்கனி வாஸ் அன் இமேஜினரி ஒன். இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ரியாலிட்டி. உண்மையில் அது கிடையாது. He fell down from the 6th floor and died. And then remember Caesar. இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. லாஸ்ட் ஒன். லார்ட் வெஸ்டர்ன் வாஸ் ஏ ஹார்ட் ஒர்க்கிங் ஜட்ஜ். கடுமையாக உழைக்கின்ற ஒரு ஜட்ஜு. ரோஜர் வந்து அவருடைய செக்ரட்டரி அல்லது சர்வெண்ட். மிஸ்ஸஸ் வெஸ்டர்ன் இருக்காங்க. லார்ட் வெஸ்டர்ன் ஃபைண்ட்ஸ் அ பிட் ஆஃப் பேப்பர் இன் த பாக்கெட்டில் ஒரு துண்டு பேப்பர் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா, இட் வாஸ் ரிட்டன் ரிமெம்பர் சீசர். அன்றைக்கி தேதி என்னான்னு கேட்டால் March 15, ஐட்ஸ் ஆஃப் மார்ச். உடனே இவன் என்ன நினச்சிக்கிறான், ஜூலியஸ் சீசரை வந்து கொன்னது போல் நம்மளையும் யாரும் அசாசினேட் பண்ண போகிறாங்க
கொலை பண்ண போகிறாங்கன்னு நினச்சி கதவெல்லாம் போட சொல்கிறான். அப்போ ஒரு பார்சல் வருது. இந்த பார்சல் வந்து வெடிகுண்டு அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு நினைக்கிறான். அது ஆக்சுவலாக அவனுடைய வெல்வெல் ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸே வீணாக போயிடும், புக்கும் வீணாக போயிடும். Thought that he was going to be assassinated like Caesar. The day was March 15. He ordered Roger to shut all the doors. எல்லா கதையும் சாப்பிட்டு சொல்கிறான். And windows and servants away. As a message was sent on March 15, he felt that someone affected by his judgment would kill him. அந்த செய்தி வந்து 15ஆம் தேதி அனுப்புனதுனால. ஆனால் லார்ட் லேடி வெஸ்டர்ன் அவன் மனைவிக்கு இவனை பற்றி தெரியும். ஆனால் did not care about any of these. She knew that her husband makes a fuss of everything. எல்லா ஒன்றில்லா விஷயத்தை பற்றி ஃபஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாள். அப்போ வந்து கிராசரிக்காரன் மளிகை கடைக்காரன் வந்து ஜாமான் கொண்டு வரான். அப்போ வந்து இவன் சொல்கிறான், உன் கணவனது உயிரை விட மளிகை கடை தான் உனக்கு முக்கியமா, மளிகை ஜாமான் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கார்டனர் வர்றாரு. ஒரு ஸ்டூலை தூக்கி போட்டு அது மேலே இருந்து வாங்குகிறான். அப்போ தான் சொல்கிறான், சீசருங்கிறது வந்து ஒரு கார்டனோடைய பேர். he himself had written that. அதாவது லார்ட் வெஸ்டர்ன் தான் அது எழுதியிருக்கார். அண்ட் தென் A Nice Cup of Tea by George Orwell. 11 பாயிண்ட்ஸ் எழுதணும். இதை நம்ம தனியாக வீடியோ போட்டுக்குவோம். அப்புறம் வந்து 6th lesson and then our casuarina tree on the rule of the road. இது கொஞ்சம் கஷ்டமான சேவாக இருக்கும். The prose lesson on the rule of the road is done by A.G. Gardner. முதல்ல என்ன பண்ணுன்னா the author இந்த beginning of the lesson அதை கொஞ்சம் எழுதிக்கலாம். ஒரு டிஃபைன்ஸ் லிபர்ட்டினா என்ன? லிபர்ட்டி மீன்ஸ் ஃப்ரீடம். 2 வகையான லிபர்ட்டி இருக்குது, இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, சோஷியல் லிபர்ட்டி. அண்ட் ஓல்டு லேடி வாக்கிங் இன் த மிடில் ஆஃப் த ரோட் அதை எழுதலாம். அண்ட் ஓல்டு லேடி வாஸ் வாக்கிங் இன் த மிடில் ஆஃப் த ரோட். இட் காஸ்ட் கிரேட் கன்ஃபியூஷன் டு த டிராஃபிக். போக்குவரத்துக்கு மிகுந்த இடைஞ்சலாகவும் குழப்பமாகவும் இருக்குது. பட் நோ பெரில் டு ஹெர்செல்ஃப். பெரில் மீன்ஸ் டேஞ்சர். கேயாஸ் மீன் கன்ஃபியூஷன். மெஸ்ஸுனாலும் குழப்பம். ஸோ இதை நீங்கள் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.